பாஸ்டன் பிராமின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம பண்டிட்டுகள் உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அல்லது பணக்காரர்கள்னு சொல்ற மாதிரி, அதாவது அம்பானி அதானிக்காக அப்படின்னு அவர் வாய் மூர்த்தம் பழிக்கட்டும். அந்த உளறல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ஏன்னா பிராமணர்களை சொல்லல. பிராமணர்கள் பாவம் சொல்ற இடத்துல இல்ல, அவங்க பாவம் ஏதோ இருக்க முடியுமானே உட்கார்ந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்ப பணக்காரர்களை பிராமணன் சொல்றாங்க. நான் இந்தியர்கள் அடினா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்தியர்கள் அம்பானி அதானிக்காக சாதாரண மக்களை சுரண்டுறாங்க. திரும்பவும் நான் சொல்றேன், சாதாரண மக்கள் எங்க சொல்றாங்க, ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்க. நான் சொல்றேன், இதுல ஏதாவது லாஜிக் அப்பாவி மக்களை சுரண்டு எங்க இருக்கு? பெட்ரோல் வாங்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. வாங்காட்டி என்ன ஒன்றேன். அப்ப யாரோ சாமானியர்கள் சொல்றாங்க. சாமானியர் இப்ப நிம்மதியா இருக்கு. அதனால தானே அமெரிக்கா வந்து கோச்சுக்கிட்டா நான் நல்லாடணும், அமெரிக்கா சேர்த்துக்கிட்டா நான் சந்தோஷம். அப்படி வாழ முடியுமா என்ன? அது என்ன பொண்டாட்டியா நான் சமரசம் பேசுறதுக்கு? ஆனா சார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அமெரிக்கா தான் சூப்பர் பவரா குளோபல் லெவல்ல ஒரு நான் அதுக்கு தான் உங்களுக்கு அவங்கள பகச்சுக்கிறது. நான் தான் சொல்றேன், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் மைதாஸ் நிறுவனத்துடைய கணக்கை நீங்க எடுத்து பாருங்க. அந்த மாதிரி தான் அமெரிக்கா ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். எஸ், உலகத்தின் அதிக கடன்கார நாடுன்னு யார் பாத்துக்க? அமெரிக்கா. அப்ப நான் வந்து கடன் கொடுக்கிறேன்னு இப்படி நானே கடன்ல உட்கார்ந்துருக்கேன். நான் அப்ப என்ன உருப்படியாக செய்யறாரு பாரு. அவருக்கு இந்தியர்கள் மீதும் மோடி மீதும் பொறாமையும் வைத்தறிச்சல் இருக்கிறதே தவிர இந்தியர்களும் மோடியும் என்ன செய்கிறார்கள், அப்ப நாம அதோட இப்படி பெட்டரா பண்ணு பார்க்கல. ஓடுறவன் இருக்கான், அவனோட வேகமா ஓடுறவன் முன்னேறுவான். குறுக்க கால் ஒரு எப்படி முன்னேறுவான்? நான் விழுந்தாலும் எந்திரிச்சு போயிருவேன். குறுக்க கால் ஒரு நாள் முன்னேற முடியாதுல்ல. உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளவுதான்.